வணக்கம். ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் ஈசிஆர்லேருந்து மணி பேசுகிறேங்க. ஈசிஆர் கடப்பாக்கம் ஏரியாவில் 25 சென்ட்ஸ் ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபென்சிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. லேண்டோட சாயில் டைப் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயிலுங்க. ஈசிஆர் கடப்பாக்கம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாயில் கிடைக்கும். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயில் சேண்டு. மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த மரம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி மரம். எல்லாமே நல்ல காய்ப்பு தன்மையில் இருக்கிற மரங்கள் தான். இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 25 சென்ட்ஸு. அதாவது இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 25 சென்ட்டுங்க. நல்ல ஒரு மினி ஃபார்ம் லேண்டு. சாயில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு குவாலிட்டியான ரெட் சாயில் சேண்டுங்க. இந்த ஈசிஆர் கடப்பாக்கம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் சாயில் கிடைக்கும். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 75 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. அதாவது 75 ஃபீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ். இந்த 25 சென்ட்ஸுக்கு 75 அடி ஃப்ரண்டேஜ்ன்றது நல்ல ஒரு தாராளமான ஃப்ரண்டேஜுங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற லேண்டு. சரௌண்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு செலவும் இந்த லேண்டுக்குள்ளே பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. மரங்களும் ஆல்ரெடி இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 இபி ஆஃபீஸில் பே பண்ணால் நம்ம கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் நமக்கு பேக் சைட்லேயும் வரும். நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்டுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வசதி, ஈசிஆர் கடப்பாக்கம் பஸ் ஸ்டாப், அப்புறம் பார்த்திங்கன்னா கிளினிக், ஏடிஎம் வசதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஈசிஆர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட நியர்பையில் இருக்கிறதுனால இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய் ரீச் பண்ணலாம். இந்த லேண்டோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடு ஃபேஸிங் வருங்க. நல்ல ஒரு 30 ஃபீட் தார் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கேட் மட்டும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற பனைம்பழங்க. இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா பனை மரம் வந்து ஒரு 4 மரத்துக்கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் உங்களுக்கு நொங்கா கிடைக்கும். இந்த மாதிரி சீசனில் பார்த்திங்கன்னா ஆடி, ஆவணி இந்த மாதிரி சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனைம்பழமாக கிடைக்கும். நல்ல காய்க்கக்கூடிய மரங்கள் தான் எல்லாமே. லேண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 பனை மரத்துக்கிட்ட இருக்குங்க. எல்லாமே காய்க்கக்கூடிய மரங்கள் தான். ஃபென்சிங் பார்த்திங்கன்னா இப்போது புதுசாக போட்டிருக்க ஃபென்சிங்க. இது எதுவுமே பார்த்திங்கன்னா ஓல்டு இல்லை. எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த எறும்போட வீடு நான் எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த மேலே இருக்கிற மண்மேடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 அடி ஆழத்துலேருந்து மேலே வந்த மண் இது. இந்த எறும்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மண் வளத்தில் தான் வீடே கட்டும். இது கடிக்கிற எறும்பு இல்லை. ஸோ இந்த மண்ணோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா 25-30 அடியிலையும் பார்த்திங்கன்னா அதே பியூர் ரெட் சைட்லேயே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எறும்பு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு குவாலிட்டியான மண்ணில் தான் வீடியே கட்டும். ஸோ மண்ணோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே நல்லாவே இருக்குது. இந்த லேண்டோட டாக்குமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குங்க. ஸோ டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்குறோம். ஸோ டாக்குமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது.
இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வர ரூட்டு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஈசிஆர் பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா மகாபலிபுரம் வரும். மகாபலிபுரம் அடுத்து கல்பாக்கம் வருங்க. கல்பாக்கத்துலேருந்து கரெக்டாக ஒரு 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா ஈசிஆர் பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் ஈசிஆர் கடப்பாக்கம் ஏரியா வரும். அந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 2 lakhs கோட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 50 lakhs வருங்க. டோட்டல் ஏரியா எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 25 cents இருக்குது. இந்த லேண்டை நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லேண்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ. ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் ஈசிஆர்லேருந்து மணி.